نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها إن الله كان على كل شيء حسيبا صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானம் பெருமானார் முஹம்மதே முஸ்தபா அஹமதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடித்து பற்றி அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த புனிதமிக்க நாளில் இறை இல்லத்திலே சங்கமித்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்று நிலவட்டமாக என்று துஆ செய்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதம் துவங்கி 30 நாட்கள் நோன்பு நோற்று பல இபாதத்துக்களை நாம் செய்து அந்த இபாதத்துக்கு உண்டான கூலியை வாங்குவதற்கு உண்டான ஒரு நாள் தான் இந்த நோன்பு பெருநாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி மிஷ்காத் என்னும் சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தக்பீர் சொல்லியவாறு என்னுடைய அடியார்கள் பள்ளிவாசலின் பக்கம் வந்திருக்கின்றார்கள், என்னுடைய அடியார்களுக்கு நான் என்ன கூலி கொடுப்பது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மலக்குமார்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய அடியார்கள் உன்னுடைய இல்லத்தை தேடி வந்திருக்கிறார்கள், நோன்பாளிகளுடைய இல்லத்தை தேடி வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ என்ன கூலி தரப்போகின்றார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான். 2 விதமான ரிவாயத்துகள் உண்டு. ஒரு ரிவாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு கூலி ஆள் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த வேலையை முடித்ததற்கு பிறகுதான் கூலி கொடுக்கப்படும். அதே போன்று என்னுடைய அடியார்கள் அவர்களுடைய வேலையை முடித்துவிட்டு என்னிடத்திலே கூலிக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய அடியார்கள் அவர்கள் நன்மையை நாடியவர்களாக இந்த ஈதுகாவை நோக்கி வந்திருக்கின்றார்கள். ஈதுகா என்று சொன்னால் பள்ளியாசனம். அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று எல்லா இபாதத்துகளும் செய்த என்னுடைய அடியார்களுக்கு நானே கூலி கொடுக்கின்றேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே கூறியிருக்கின்றார்கள். வன அஜ்ஸி பிஹி, என்ன கூலி அல்லாஹ் கொடுக்கின்றான்? எப்படிப்பட்ட கூலி அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால், என்னுடைய கண்ணியத்தின் மீதும் என்னுடைய மரியாதையின் மீதும் சத்தியமாக என்ற அல்லாஹ் தன் மீது சத்தியம் என்று சொல்கிறான். என்னுடைய அடியார்கள் எப்படி பள்ளிக்கு வந்தார்களோ அதே போன்று அவர்கள் தன்னுடைய இல்லத்தை நோக்கி அவர்களுடைய வீடுகளை நோக்கி அவர்கள் செல்லட்டும், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நான் அழித்து விட்டேன், இது மட்டுமல்ல அவருடைய பாவங்கள் அனைத்தையும் நான் நன்மைகளாக மாற்றி கொடுத்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று மலக்குகளை எல்லாம் சாட்சியாக ஆக்குகிறார். 30 நாட்கள் நோன்பு நோற்ற அந்த நோன்பாளர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன? எல்லா பாவங்களையும் எல்லாம் அழித்து அந்த பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி கொடுப்பதற்கு யாரை சாட்சியாக ஆக்குகிறான்? மலக்குகளை எல்லாம் சாட்சியாக ஆக்குகிறான். அப்ப நமக்கு சாட்சி யாரு? மலக்குமார்கள். அதிலும் தலைமை மலக்கு இருக்கின்றார்களே, அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். இந்த ரமலான் மாதத்தில் யாரெல்லாம் நோன்பு நோற்றார்களோ அந்த அனைவருடைய பாவங்களும் இன்றைய தினத்திலே மன்னிக்கப்படுகிறது, அனைத்து பாவங்களும் நன்மையாக மாற்றித் தரப்படுகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப ரமலான் மாதம் முழுவதும் நாம் நோன்பு வைத்து பெருநாள் அன்று அதற்குண்டான கூலியை நாம் பெற்றுவிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப், திர்மிதி, அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான், யார் ரமலான் மாதம் நோன்பு நோற்று சும்ம அத்பஅஹு, அதை தொடர்ந்து சித்தத ஐயாமின் மின் ஷவ்வால், ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்பையும் நோற்பாரோ பக அன்னமா ஸாமத் தஹர், அவர் வருடம் முழுவதும் நோன்பு வைத்தவரை போன்றவராவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத்தில் ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, மன் ஸாம ஷஹர ரமதான், யார் ரமலான் மாதம் நோன்பு நோற்று சித்த ஐயாமின் ஷவ்வால், அதற்கு அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்பை நோட்பார்களோ பக அன்னமா ஸாமத் சனா, வருடம் முழுவதும் அவர் நோன்பு வைத்த நன்மை எல்லாம் கொடுத்துடுறோம். இந்த 6 நாள் நம்ம நோன்பு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அதாவது இன்று இரவு சஹர் வைக்கணும், சஹர் வச்சதுலேருந்து பிற 2லிருந்து பிற 7 வரைக்கும், அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம நோன்பு வச்சுட்டோம்னு சொன்னா வருடம் முழுவதும் நம்ம நோன்பு வைத்ததுடைய நன்மை கிடைக்கும். மதியம் சாப்பிடுவோம், என்ன செய்வோம், தண்ணி குடிப்போம், ஜூஸ் குடிப்போம், எல்லாமே குடிப்போம். ஆனால் என்ன நன்மை எழுதப்படுது? நோன்பு வைத்த நன்மை எல்லாம் என்ன செய்யலாம், கொடுக்கணும். வருஷம் முழுவதும் நோன்பு, அடுத்த ரமலான் வர்ற வரைக்கும் என்ன நமக்கு நோன்பு வச்ச நன்மை எல்லாம் இடத்த கொடுத்துட்டு இருக்கிறோம். 30 நாள் நோன்பு வச்சுட்டோம், இந்த 6 நோன்பை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இதை விட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு எதுவுமே கிடையாது. நம்ம இந்த 6 நோன்பையும் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நம்ம நோக்கணும். இந்த 6 நோன்பு நோற்பது என்பது பர்ல் அல்ல, இது சுன்னத்தான நோன்பு. யாருக்கு முடியுமோ அவர்கள் பிடிக்கலாம். இந்த நோன்பை நீங்க பிடிச்சிட்டு இடையில முடியாமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னா, எப்படி ரமலான் மாத நோன்பை விட்டால் கலா செய்ய வேண்டுமோ அதே போல என்ன செய்யணும், இந்த நோன்பையும் கலா செய்யணும். பொதுவாகவே ஷரியத்துல ஒரு சட்டம் என்னன்னு சொன்னா, சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள், அதே மாதிரி நஃபிலான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள் இருக்கு. அதை ஆரம்பிக்காம நம்ம விட்டுட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, பாவமும் கிடையாது. ஆனா ஆரம்பிச்சுட்டு இடையில விட்டுட்டோம்னு சொன்னா நம்ம மீது என்ன செஞ்சிடும், அது ஒரு குற்றமாக ஆயிடும். அதனால என்ன செய்யணும், 6 நோன்பு யாருக்கு பிடிக்க முடியுமோ அவங்க என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் 6 நோன்பு பிடிங்க. ஏதோ 30 நோன்பு பிடிச்சிட்டோம், 6 நோன்பு பிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நமக்கு என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் 6 நோன்பு இன்ஷா அல்லாஹ் பிடிப்பதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அப்ப இந்த பெருநாள் அன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு 4 விஷயங்கள் சுருக்கமாக சொல்லி நான் முடிச்சிடறேன். முதலாவது, இது ஏழையினுடைய பெருநாள். ஈத் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா மீண்டும் மீண்டும் வருதுன்னு அர்த்தம். வருஷம் வருஷம் வருதா இல்லையா அப்படின்னு மீண்டும் வருதுன்னு அர்த்தம். ஈதுனா மீண்டும் வருது. அப்ப ஈதுல் ஃபித்ர் என்பதாக இந்த பெருநாளுக்கு சொல்றோம். ஃபித்ரை நம்ம கொடுத்துட்டு என்ன இருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம். ஏழைகளை மகிழ்வித்து ஏழைகளுக்கு கொடுத்து ஏழைகளுடைய சந்தோஷத்திலே தன்னுடைய சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். ஏழைகளுடைய சிரிப்பில் நீங்கள் இறைவனை காண்க. அப்ப ஏழைகள் சந்தோஷமா இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். எனவே நாம் என்ன செய்யிருக்கோம், சதகத்துல் ஃபித்ரை கொடுத்துட்டு அதற்கு உண்டான கூலியை வாங்குவதற்காக நாம் அமர்ந்திருக்கின்றோம். இது முதல் செய்தி. 2வது, உறவினர்களோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. வெறுமனை தொழுதுட்டு வீட்டில் போய் உட்கார்ந்துக்க கூடாது. எத்தனை உறவுகள் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் போய் என்ன செய்யணும், சந்திக்கணும். முதல்ல நம்முடைய பெற்றோரை போய் சந்திக்கணும். சரி, பெற்றோரை இல்லை, நம்முடைய சின்னத்தா பெரியத்தா இருப்பாங்க, சின்னம்மா பெரியம்மா இருப்பாங்க, அவங்கள போய் என்ன செய்யணும், போய் சந்திச்சு சலாம் கொடுத்து அவங்கள்ட்ட போய் பேசணும், அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். இப்போ அவங்களும் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், மற்ற சொந்த பந்தங்கள் இருப்பாங்கல்ல, மாமா மச்சான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க, சம்பந்திகள் இருப்பாங்க, என்ன செய்யணும், அவங்கள்ட்ட போய் சில பேர் சில நேரங்களில் சம்பந்திகளுக்கு மத்தியில் ஜகடாவாயிடும், சண்டை ஆயிடும். சில பேருக்கு என்ன செய்வாங்க, அது ஆரம்பம் ஏதோ ஒரு விஷயத்துல பிரச்சனை இருக்கும். ஏன்னா இந்த நாளில் அதை என்ன செய்யக்கூடாது, வெளியில காட்டிக்க கூடாது, முசாபா செய்யணும். 2 பேர்ல யார் முதல்ல முசாபா செய்யறாங்களோ அவங்க பாவம் மன்னிக்கப்படுது. முதல்ல அவங்க பாவம் மன்னிக்கப்படுது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, 2 நபர்கள் பேசாம இருந்தாங்க, அதுல யாரு முதல்ல போய் பேசுறாரோ, தலாம் கொடுத்து என்ன செய்யறாரு, முதல்ல போய் பேசுறாரோ அவருடைய பாவத்தை எல்லாம் என்ன செஞ்சிடறான், உடனே எல்லாம் மன்னிச்சிடறோம். நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த நாட்கள்ல அந்த சண்டைகள்லாம் ஞாபகத்தில் வைக்காம போய் என்ன செய்யணும், முசாபா செஞ்சு அவங்கள்ட்ட என்ன செய்யணும், உறவோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தினுடைய நாள் தான் இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாள். 3வது, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெருநாள். சில பேர் பார்த்தீங்கன்னா காக்கில இஞ்சி சாப்பிட்ட மாதிரியே உட்காந்துருப்பாங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா காக்கில இஞ்சி சாப்பிட்ட மாதிரியே உட்காந்துருப்பாங்க. ஒரு மாதிரி சிரிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து பொன்முறுவல் பூக்கிறது, சிரிக்கிறது, பேசுறதோ அவர்கிட்ட நல்ல வார்த்தை சொல்றதோ அல்ல, சிரிச்சாலே அது சதக்காங்கிறாங்க சொல்றது. இப்ப நம்ம என்ன செய்யறது, அப்படியே உருளுன்னே இருக்கக்கூடாது, என்ன செய்யணும், நல்லா பேசணும். இந்த நல்ல மகிழ்ச்சியில் என்ன செய்யணும், பரிமாறிக்கொள்ளணும்.
பெருமான ஸல்லல்லாஹு அவங்களுக்கு பக்கத்துல நிறைய சிறுமிகள் என்ன செஞ்சாங்கன்னா கவிதைகளை பாடி, அதாவது நல்ல கவிதைகளை பாடி டப்ஸ் அடிச்சுட்டு என்ன செஞ்சாங்க, மகிழ்ச்சியாக பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா வேகமா அந்த சிறுமிகளை யாருக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி பாட்டு பாடுறீங்களா அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அதட்டினாங்க. உடனே பெருமான ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ஈத், ஒரு பெருநாள் உண்டு, இது நம்முடைய பெருநாள், அவங்க விளையாட்டு விடுங்க, படிக்கட்டும், பைத்துகள் படிக்கட்டும், தப்ஸ் அடிச்சு அவங்க விளையாட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, கண்டிச்சாங்க என்பதாக வரலாறுகளை நம்ம பார்க்க முடியும். அப்ப மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாடு. நான்காவது, ஒட்டுமொத்த சமுதாயம், அதாவது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம இஸ்லாமியர்கள்ட்ட மட்டுமல்ல, மாற்று மத சமுதாயக்காரர்கள் நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட என்ன செய்யணுமா, இந்த நாட்கள்ல அவங்கள்ட்ட என்ன செய்யணும், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். சில நேரங்களில் சண்டைகள் இருக்கும், சச்சரவுகள் இருக்கும், அதெல்லாம் இந்த நாளில் மறந்துடணும். மறந்துட்டு என்ன செய்யணும், ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குண்டான வழி என்னவோ அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர சண்டை போட்டுக்கிட்டு அந்த சண்டையை வளர்த்துக்கிட்டே போகக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாரு தெரியுமா, வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, ஒற்றுமை என்னும் கயிற்றை என்ன செய்யுங்க, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றோம். அது என்ன ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடிக்கிறது? இந்த இடத்துல ஹபுல் அப்படின்னு சொன்னா குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். குர்ஆன்ல என்ன சொல்லப்படுது, சண்டை போடுங்கன்னு சொல்லப்படுதா, ஒருத்தருக்கு விரோதியாருன்னு சொல்லப்படுதா, ஒருத்தருக்கு அடிச்சு விடுவோம்னு சொல்லப்படுதா? இல்ல, எப்பொழுதுமே தானும் மகிழ்ச்சியாக இருக்கணும், பிறரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கணும், பிறரும் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கிற மாதிரி பிறர் என்ன செய்யணும், நல்லா இருக்கும் என்று யார் நினைக்கின்றானோ அவன்தான் உண்மையான பூமி. இந்த 4 விஷயங்களை இன்றைய நாளிலே இன்ஷா அல்லாஹ் நாம் கடைபிடித்து இந்த நோன்பு பெருநாளுடைய சந்தோஷத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் வெளிப்படுத்தி உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு உண்டான தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அதே போன்று ஒருவர் சலாம் சொல்றார் அப்படின்னு சொன்னா அதே வார்த்தையை திரும்ப சொல்லுவோம். இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா என்ன செய்வோம், அலைக்கும் சலாம்னு சொல்லுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா ஹய்யத்தும் பித்தஹிய்யத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா. உங்களுக்கு யாரும் ஒரு தஹிய்யத்து காணிக்கை நான் சலாம் சொல்றேன், சலாம் சொன்னா அதையே நீங்க திரும்ப சொல்லுங்க, அதை விட சிறந்ததை சொல்லுங்க, தெரியலையா அதையே திரும்ப சொல்லுங்க. இப்ப இந்த ஆயத்தினுடைய தஃசீர்ல, இப்னு தஃசீர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சம்பவத்தை எழுதுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உட்கார்ந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10ண்டாங்க. இன்னொரு மனிதர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லிட்டு உட்கார்ந்தார், 20ண்டாங்க. இன்னொரு மனிதர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தார், 30ண்டாங்க. சஹாபாக்களுக்கு ஒண்ணுமே புரியல. யார சொல்ல என்ன 10, 20, 30 என்ன எண்ணிக்கை எண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் மனிதர் வந்தாருல வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னார், அவருக்கு எத்தனை நன்மை எழுதப்பட்டிருக்கு, 10 நன்மை எழுதப்பட்டிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொன்னா அந்த வார்த்தையை சேர்த்துக்கிட்டோம்னா 20 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு சொன்னா எத்தனை நன்மை கிடைக்குது, 30 நன்மை. அப்ப ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும், அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு என்பதாக 3ஐயும் சேர்த்து சொல்லும் பொழுது அவருக்கு 10 நன்மை, நமக்கு 30 நன்மை. என்ன ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, நமக்கு ஒரு அழகிய வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே நாம் இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்தி சலாம் சொல்லி முசாஃபஹா முஆனகா செய்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நன்னாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைவருடைய வாழ்க்கையும் செழிப்பானதாக ஆக்குவானாக. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நிம்மதியான முறையிலே சந்தோஷமாக வாழக்கூடிய தௌஃபீக் நல்ல தந்தல் புரிவானாக. நம்முடைய சமுதாய மக்கள் வாலிபர்களையும் பெண்களையும் அல்லாஹ் தீய வழியிலே செல்லாமல் நல்லா பாதுகாத்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.